Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது Attack on Titans episode 17 part 2. ஓபன் பண்ணா நம்ம ஆளுங்க என்னென்னமோ பிளான் எல்லாம் போட்டு சிக்னல்லாம் கொடுத்து கோஆர்டினேஷன் வேற லெவல்ல பண்ணானுங்க. ஆனா கடைசியில ஒண்ணு வேலைக்கு ஆகல. பிளாங்க் ரெக்கான் ஸ்குவாட் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா காலி. டைட்டன்ஸுங்க விளையாண்டுருச்சுங்க. இவ்வளவு பெரிய ஆர்மியை கூப்பிட்டு வந்தது யாரு தெரியுமா? அந்த ஃபீமேல் டைட்டன் தான். வந்தவன் மொத்தமா எல்லாத்தையும் சம்பவம் பண்ணிட்டான். சரி லாஸ்டா அர்மினை ஒரே மிதியா மிதிச்சாலே அவன் சோலி முடிஞ்சான்னு பார்த்தா ஆக்சுவலா அவனை மிதிச்சிருக்க மாட்டான். சைட்ல தான் மிதிச்சிருப்பான். இந்த பக்கம் அந்த பக்கம். நம்ம பையன் செதறி வந்து விழுந்து கிடப்பானா அப்படியே கையை கொண்டு வரும். அவன் முடியவே பண்ணிட்டான். இன்னைக்கு நமக்கு சங்குதான். மூஞ்சோட ரியாக்ஷன் பாத்தீங்களா? உள்ளுக்குள்ள லப்க்கு 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 லப்க்குன்னு அடிச்சுக்கிட்டு இருக்குது. ஆனா அது என்ன பண்ணுனா அவனோட ஹூடி அப்படியே தூக்கி விட்டுட்டு அவன் மூஞ்ச இழிச்சாமேனிக்கு ஒரு 2 நிமிஷம் பார்க்கும். என்ன பெல்லி டான்ஸ் பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்குதுன்னு அவன் முழிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அவனை விட்டுட்டு அது பாட்டுக்கு குடு குடு குடுன்னு ஓட ஆரம்பிச்சிடும். அவனுக்கு ஒரே குழப்பம், என்ன இந்த டைட்டன் நம்மள கொல்லலையா? மூஞ்ச பார்த்துட்டு அது பாட்டுக்கு போயிருச்சு, என்னன்னு புரியலையேன்னு குழம்பி போய் உட்கார்ந்துகிட்டு இருப்பான். அப்போ ரெய்னர் இன்னொரு குதிரையோட வந்து அருமினே இந்த மாதிரி வெளியில இருக்கும் போது குதிரை இல்லாம மட்டும் இருந்துராத, அது கண்டிப்பா உசுருக்கு ஆபத்து. அதனால சீக்கிரமா குதிரையில ஏறி ஏத்தி கூட்டு போவான். இப்போ முன்னாடி ஓடிட்டு இருக்கேன் அந்த ஃபீமேல் டைட்டனை அபேரன் டைட்டன் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அதாவது மக்களை தேவையில்லாம கொல்லாது. நீங்க என்னதான் முன்னாடி போய் டண்டனக்கான ஆட்டம் போட்டாலும் அதுக்கா தோணாதான் கொல்லும். பட் மத்த டைட்டன்ஸ் எல்லாம் இஷ்டத்துக்கு கொல்லும். இத சொல்லி இந்த மாதிரி ஸ்மோக்க போடுமா. ஆனா அது அபேரண்ட் கிடையாது. இத பார்க்கும் போதே நல்லா தெரியுது அந்த டைட்டனுக்குள்ள ஹியூமன் பாடி இருக்கிற மாதிரி இருக்குதும்பா. ரெய்னியர் ஷாக் ஆயிருவான். சரி இரு ஃபர்ஸ்ட் நான் ஸ்மோக்க போட்டுறேன்ட்டு எடுக்க போவான். அதுக்குள்ள ஜீன் பின்னாடி இருந்து ஃபயர் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் சைடுல இருந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட எல்லோ ஸ்மோக்ஸ் வரும். அதுலயே தெரிஞ்சு போச்சு இவங்களால இந்த மிஷனை ஃபர்தரா கண்டினியூ பண்ண முடியாதுன்னு. ஏன்னா டன் கணக்குல இப்ப டைட்டன்ஸுங்க வந்துகிட்டு இருக்குதாமா. ஒரு ஸ்குவாடே அங்க ஆல்மோஸ்ட் அழிஞ்சு போச்சு. வரதுங்கெல்லாம் செம ஃபாஸ்டா வருதுங்க. ரெக்கான் ஸ்குவாடால இதுக்கு மேல அதுங்களை தாக்கு பிடிக்கவே முடியாது. இப்பவே நம்ம ஆளுகளுக்கு ஏகப்பட்ட லாஸ். சொல்ல போனா இனி இவங்களுமே கேர்ஃபுல்லா தான் இருக்கணும், இல்லன்னா மொத்தமா காலி. அர்மீனுக்கு என்ன ஒரு குழப்பம்னா எல்லா டைட்டன்ஸுமே ஒரே டைரக்ஷன்ல இருந்து தான் வந்திருக்குதுங்க. அப்படின்னா அதுங்க எல்லாத்தையுமே யாரோ லீட் பண்ணி கூட்டு வந்திருக்காங்கன்னு தானே அர்த்தம். முன்னாடி ஓடிட்டு இருக்கே ஒரு டைட்டன், அது சாதாரண டைட்டன் இல்ல, நம்ம எரன் இருக்கான்ல அதே மாதிரி தான் இதுவும். உள்ளுக்குள்ள யாரோ ஒரு ஹியூமன் இருக்காங்கன்னு அர்மீன் அடிச்சு சொல்லுவான். சரி எதை வச்சு இவ்வளவு சாலிடா சொல்றேன்னு கேட்டா அவன் பாயிண்டா எல்லாத்தையும் சொல்லுவான். இப்போ டைட்டன்ஸுங்க இவங்களை பிடிச்சா முதல்ல அதுங்க என்ன பண்ணும், வாயில போட்டு சாப்பிடும். அந்த டைமுங்கும் போதே செத்து போயிருவாங்க. பட் அதுங்க கொல்லணும்னு நினைச்சு அதை பண்றது இல்ல. இந்த ப்ராசஸ் நடக்கும் போதே செத்துருவோம். ஆனா இப்ப ஃபீமேல் டைட்டன் ஓடிட்டு இருக்குதுல்ல, அதை சிஸ் எய்ம் பண்ணி கழுத்திலேயே ஒரு போட போனான். ஆனா போடுறதுக்கு முன்னாடி ஒரே புடியா புடிச்சு அவனை நசுக்கி பிதிக்கிருச்சு. அது மட்டும் இல்லாம ரப்பர் பந்து மாதிரி சுத்தி தரையில அடிச்சு திருக்க விட்டுச்சு. இது எப்படி இருக்குது, அவனை சாப்பிடறதுக்கு அது எய்ம் பண்ண மாதிரி இல்ல, அவனை கொல்லணும்னு அது பண்ணி இருக்குது. இந்த டைட்டனோட நேச்சர் மத்த டைட்டன்ஸோட கம்பேர் பண்ணும்போது டோட்டலாவே டிஃபரெண்டா இருக்குது. கொலோசல் டைட்டனும் ஆர்மர்டு டைட்டனும் வால்ஸை டெஸ்ட்ராய் பண்ணும்போது மேபி இந்த டைட்டன் தான் மத்த டைட்டன்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு வந்திருக்குமோன்னு இப்பதான் டவுட் வருது. அது மட்டும் இல்லாம அவங்களோட கோல் என்ன, ஹியூமானிட்டியவே அழிக்கணும் அவ்வளவுதான். ஆனா இப்போ இந்த ஃபீமேல் டைட்டன் பண்றதெல்லாம் பார்க்கும்போது அது யாரோ ஒருத்தரை தேடுதுன்னு மட்டும் நல்லா தெரியுது. அப்படி ஒருவேளை அது தேடுதுன்னா நம்மள முக்கியமான ஆளு எரன் மட்டும்தான். ஒருவேளை அவனை தேடுதோ அப்படின்ட்டு பைய பர்ஃபெக்ட்டா கெஸ் பண்ணிடுவான். இப்ப எரன் சும்மா சப்ப டீம்ல இல்ல, கேப்டன் லெவியோட ஸ்குவாட்ல இருக்கான். அதுவும் ரைட் பிளாங்க். பட் ஜீனு பிளான பார்த்த வரைக்கும் அவங்க ரியர்ல லெஃப்ட் பிளாங்க்ல இருக்கதா அவன் பார்த்தான். அதே நேரம் அர்மீனுக்கு ஃப்ரண்ட்ல ரைட்ல இருக்க மாதிரி பார்த்தான். இப்படி எல்லாத்துக்குமே ஒன்னொன்னு சொல்லிருக்காங்கன்னா டெஃபினட்டா அவங்க ஃப்ரண்ட் லைன்ல இல்ல. அப்படின்னா எங்க இருப்பாங்க, இந்த ஃபார்மேஷன்லயே சேஃபஸ்ட் பிளேஸ்ல தான் இருப்பாங்க. வேற எங்க, சென்டர்ல தான். பட் இப்ப பேசிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் சுத்தமா டைம் இல்ல. இவங்க என்னதான் சிக்னல் அனுப்பினாலும் எந்த அளவுக்கு மோசமா இருக்குங்கிறத இவங்களால சொல்ல முடியாது. இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா டைட்டன்ஸுங்க இவங்க எல்லாத்தையுமே காலி பண்ணிரும். சரி என்னதான் பண்ணலாம்னு கேட்டா ஜீனு இந்த ரேஞ்சில இருந்து அந்த டைட்டனோட அட்டென்ஷனை நம்ம வேற பக்கம் திசை திருப்புவோம். அப்படி பண்ணும்போது கொஞ்சம் டைம் கிடைக்குமா, அந்த டைம் மத்தவங்க எஸ்கேப் ஆயிருவாங்கல்ல. ஆனா அதுல என்ன பஞ்சாயத்துனா இவங்களோட உயிர் போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அர்மீன் பாராட்டுவான், இது நல்ல பிளான் தான். ஆனா அந்த டைட்டனை பொறுத்த வரைக்கும் நம்ம வெறும் பூச்சிங்க மாதிரி தான், புடிச்சு ஒரே நசுக்கிடுவான். கேட்கும் போது கொஞ்சம் அவனுக்கு பீதியா தான் இருக்குது. பட் இதை பண்ணுவோன்னு வெறித்தனமா ஜீன் சொல்லுவானா. ரெய்னியருக்கே டவுட், நீ நிஜமாவே ஜீன் தானான்னு கேட்பான். ஏன்னா அவன் எப்பவுமே அவனை பத்தி மட்டும் தான் கவலைப்படுவானே தவிர சுத்தி இருக்கவங்க யாரை பத்தியும் யோசிக்கவே மாட்டான். இப்ப என்னடான்னா மத்தவங்களை காப்பாத்துறதுக்காக உயிரை விடுற நிலைமைக்கு வந்திருக்கான். எல்லாம் மார்க்கோவோட டெத் எஃபெக்ட் தான். நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன்னு எனக்கு தெரியும். இந்த ஜாபை தான் நான் சூஸ் பண்ணிருக்கேன். அதுல நான் ஒழுக்கமா இருக்கணும். அதுக்கு ஒழுங்கா ஹெல்ப் பண்ணுங்கன்னு அர்மீன் நான் ஒத்துக்கிறேன். ஆனா என்னன்னா ஹூடிய போட்டு மூஞ்ச மறைச்சுக்க சொல்லுவான். அந்த டைட்டன் மட்டும் யாரு என்னன்னு பார்த்துட்டு தான் கொல்லுது. இவங்க மட்டும் மறைச்சுக்கிட்டாங்கன்னா அது யாரு என்னன்னு தெரியாத வரைக்கும் கொல்லாது. அப்படின்னா இவங்களை எரனா நினைச்சதுன்னா அது கொல்லாது. சரி ஏதோ ஒரு சின்ன ஹோப் இருக்குது. எப்படி இவங்க 3 பேரும் பக்காவா பிளான் பண்றாங்கிற பேர்ல இருக்குத்தனமா அந்த டைட்டனை டைவர்ட் பண்றேன்ட்டு வெறி குண்டு அது பக்கத்துல போவானுங்க. இப்ப என்னன்னா அந்த டைட்டன் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து செம்ம வேகமா ஓடிட்டு இருந்துச்சு. ஆனா அதை கம்பேர் பண்ணும்போது இப்போ
ஓரளவுக்கு ஸ்லோவா தான் ஓடிட்டு இருக்குது. அதனால இந்த கேப்பை யூஸ் பண்ணி அதை எப்படியாச்சும் பிடிச்சே ஆகணும். கொஞ்சம் விட்டுட்டாங்கன்னா அவ்வளவுதான், மிஸ் பண்ணிடுவாங்க, எல்லாரும் அங்க செத்துருவாங்க. இப்போ அதோட அட்டென்ஷனை மட்டும் எவ்வளவுக்கு எவ்வளவு டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பண்ணணும். ஜீன் என்ன மாதிரி எல்லாம் அதை அட்டாக் பண்ணலாம் தான் யோசிப்பானே தவிர அதை கொல்ல பிளான் பண்ண மாட்டான். ஏன்னா அது இவங்க உயிருக்கு ஆபத்தாயிரும். அதோட வீக் ஸ்பாட் பாத்தீங்கன்னா நெக் மட்டும் தான். பட் மத்த டைட்டன்ஸோட கம்பேர் பண்ணும்போது இது டோட்டலாவே டிஃபரெண்டா இருக்குது. கண்டிப்பா கொல்றதும் ரொம்பவும் கஷ்டம் தான். பட் இதை கொல்ற அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஆளுங்கன்னு பாத்தீங்கன்னா கேப்டன் லெவியும் நம்ம மிகாசாவும் மட்டும் தான். சரி, இப்போதைக்கு டைவர்ஷன் தானே, ஏதாச்சும் பண்ணுவோன்னு ஃபர்ஸ்ட் ஜீன் தான் கால்ல கீரை விட்டு அடிப்பான். அதை அப்படியே யூ டர்ன் போட்டு அவனை அட்டாக் பண்ண வரும். ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப். அடுத்து அரவிந்த் குறுக்க போவான். அவன் குதிரைக்கு ஒரு அடி விழும், திருச்சு அடிச்சு போய் விழுவான். அவனை வந்து குறுன்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போதே மறுபடியும் ஜீன் வந்து பின்னாடி இருந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கு சுத்தி பணம் காமிச்சிட்டு நேரா கழுத்து பக்கத்துல போனா அது கைய வச்சு கழுத்தை மறைச்சுக்கிச்சு. அப்படின்னு என்ன அர்த்தம்? அது ரொம்ப உசாரா இருக்குது. இப்படி எல்லாம் இது வரைக்கும் எந்த டைட்டனும் மறைச்சதே இல்ல. இத ரெய்னர் பார்த்துட்டு பதறுவான், டே ஜீனு கேர்ஃபுல்லா இருன்னு. இப்போ என்னன்னா ஒயர் வந்து அதோட கழுத்துல மாட்டிட்டு இருக்குது. அதை கட் பண்ணிட்டு எஸ்கேப் ஆனானா திருச்சு போய் விழுவான். கட் பண்ணாம விட்டானா அது ஒயரை புடிச்சு இவனை ஒரு வழி பண்ணிரும். தொக்கா மாட்டிட்டேன்னு புலம்பிட்டு இருப்பான். அது கைய வச்சு ஓங்கி அடிக்க வரும். அந்த டைம் அர்மின் கத்துவான், அதை விடாதடா ஜீனு, இதுதான்டா எல்லாத்தையுமே கொன்னுச்சு. ரைட் பிளாங்க்ல இருக்கவங்க எல்லாம் செத்ததுக்கும் காரணம் இதுதான், அதுக்கு பழி வாங்கு. உடனே அதை அட்டாக் பண்ண போனது ஸ்டாப் பண்ணிரும். அந்த கேப்ல நம்ம ஜீன் எஸ்கேப் ஆயிட்டான். அவனுக்கே ஒண்ணும் புரியல, என்ன நடக்குது? அர்மின் பேசின வார்த்தைகளை கேட்டுட்டு அதை அட்டாக் பண்ணதை ஸ்டாப் பண்ணிருச்சான்னு. அந்த டைம் ரெய்னர் அங்க அட்டாக் பண்றதுக்கு ரெடி ஆவான். இங்க இவன் சும்மா இல்லாம கத்திட்டு அடப்பான், இது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டையே நசுக்கி கொன்றுச்சு, இதோட காலுக்கடியில அவனோட பாடியை பார்த்தேன், அதனால இதை விடாதீங்கன்னு கத்துவானா. அப்பதான் ரெய்னர் உள்ள பூந்து, சூப்பர் ஆர்மின், நீ டிஸ்ட்ராக்ட் பண்ண இந்த கேப்ல அதோட சோழிய நான் முடிச்சிடுறேன், கல்லுத்துக்கிட்ட போயிட்டான். அப்போ கேஷுவலா ஒரு லுக் அவுட், லபக்குன்னு அவனை ஒரே புடி, ரெண்டு பேர்த்துக்கும் அள்ளு விடும். அப்ப அதோட கட்டவர்ல அவனோட தலையில வச்சு ஹோல்டு பண்ணிட்டு ஒரு அமுக்கும். அவ்வளவுதான், ரெய்னர் காலி. இனி இந்த சீரீஸ்ல அப்படி ஒருத்த இல்லவே இல்ல. அவன் சோழி முடிஞ்சுன்னு எல்லாம் கவலைப்பட்டு இருக்கும் போதுதான் அதோட 4 விரலையும் வெட்டி வீசிட்டு அதுக்குள்ள இருந்து வெளியில தப்பிச்சு வருவான். யாருகிட்ட வந்தவன் அர்மீனியை காப்பாத்தி தூக்கிட்டு ஓடுவானா? ஜீனு மிரண்டுட்டான். இவனுக்கு தெரிஞ்சு மிகாசா பயங்கர ஸ்ட்ராங், பட் இவனுமே ஸ்ட்ராங்ங்கிறது இவனுக்கு இப்பதான் புரியுது. சரி, இப்போதைக்கு இவங்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு டைமை சேவ் பண்ணிட்டாங்க. இனி இதுக்கப்புறம் தப்பிக்கிறது அவங்க கையில தான் இருக்குது. இப்போ இந்த டைட்டனை வம்பிழுத்துட்டு வந்திருக்காங்கல்ல, இது மனுஷங்களை சாப்பிடறதா இருந்தா இவங்களை ஃபாலோ பண்ணும், இல்ல அதோட குறிக்கோள் வேறன்னா கண்டிப்பா போயிரும்னு சொல்லி வாய மூடல அது பாட்டுக்கு எங்கேயோ கிளம்பி போகும். உடனே ரெய்னர் இருந்துட்டு அது நம்மளை பார்த்து பயந்துருச்சு, வீட்டுக்கு ஓடுது போலன்னு சொல்லுவான். ஆனா அர்மின் அது போற திசையை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டான், அது இவங்க ஃபார்மேஷனோட சென்டருக்கு போயிட்டு இருக்குது. அப்படின்னா கன்ஃபார்மா அது எரனை தேடி தான் போகுது. இனி இதுக்கப்புறம் அந்த ஃபீமேல் டைட்டன் எரனை போய் பிடிச்சுதா, இந்த ஃபீமேல் டைட்டன் யாரு என்னன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.